ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டடி ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் 3 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் ஒரு 1 ஹவர் படிக்க டைம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பியை தூங்க வச்சுட்டு இப்போ தான் ஆஃப்டர்நூன் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே கொஞ்சம் அதில் பார்ட் முடிச்சிருந்தேன், கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏற்கனவே முடித்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. நேற்று நைட் ஸ்டடி பண்ணல, ஒரு 12:30 போலவே தூங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரெஸ்ட் எடுக்க வேணாம், கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ நேரம் நம்மளால் படிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் படிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண நோட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து மேக்ஸ் எப்படி படிக்கிறீங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்குறீங்க. நான் மேக்ஸுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வந்து ரெஃபர் பண்ணிப்பேன். அந்த அதியன் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் நாகா நோட்ஸ், இந்த மாதிரி உள்ள வீடியோஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் முடிச்சிட்டேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இல்லாட்டி யூடியூப்லேயே அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மைண்டில் நல்லாவே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் மேக்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் சிம்பிளிஃபிகேஷன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து டிமோட்டிவேட் ஆகுறீங்க. எனக்கும் குழந்தை இருக்குது சிஸ்டர், படிக்க முடியல, அவனை தூங்க வச்சுட்டு தான் படிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். குழந்தைங்களையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் பார்த்துட்டு அப்புறம் தான் படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆள் இருப்பாங்க. அதாவது அம்மா, மாமியார் அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள நாங்கள் பார்த்துக்குறோம், நீ படி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஆள் இருக்கும். என்னைய மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கெலாம் அந்த மாதிரி ஆள் இருக்காது. எல்லா கமிட்மெண்ட்ஸும் நம்ம தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கணும். இவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் நம்ம இருக்குது நமக்கு அப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப ஆர்வமாக செய்யும்போது நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனையெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாகவே தெரியாது. நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா, நம்ம வீட்டு வேலையை யார் செய்வா, யாராவது ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்மளால் எல்லாமே முடியும். கண்டிப்பாக இந்த நிலை மாறும். நம்மளை சுற்றி எப்போவுமே நெகட்டிவாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், யாருமே இல்லாமல் நான் தனியாக தான் போராடிட்டுருக்கேன். ஆனால் என் பெரிய பையன் கரெக்டாக 4:30 ஆயிடுச்சு. நான் கேட்கவே இல்லை, அவனாகவே தான் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க தான் நமக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. நம்ம ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணினாலும் அவங்களால முழு நேரமும் நம்ம கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்து பிள்ளைங்களையும் டேக் கேர் பண்ணுற அளவுக்கு அவங்களால முடியாது. அவங்க வேலையை பார்க்க வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். யாராவது ஒருத்தர் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாமே இப்போ எதுக்கு படிச்சுட்ருக்க, தேவையா இது, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ வேலையை விட்டுக்கிட்டு அப்படின்லாம் சொல்லி நெகட்டிவாக பேசுவாங்க. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், அவங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்காதீங்க. நீங்கள் தொடர்ந்து உங்கள் முயற்சியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் ஜெயிச்சு நிற்பீங்க இல்லையா, அப்போ அதோட பதிலை அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுக்காக தான் இவ்வளோ போராடிட்டு இருந்தாப்புல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்கள்ட்டலாம் பேசி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக பாருங்கள், அதிக டைம் படிங்க. உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஜாப் போவோம். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.